எல்லா விதமான கேள்விக்கும் நோன்பு ஒண்ணுதான் பதிலா? சுலைமானு ஜனி ரஹ்மத்துல்லா தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் என்னுடைய பாவங்கள் குறைய ஒரு வழி சொல்லுங்க என்பதாக கேட்கறாங்க. அதற்கு நோன்பு வையுங்க என்பதாக பதில் சொல்றாங்க. இரண்டாவதாக ஒரு மனிதர் என்னுடைய வறுமை போகணும், செல்வம் அதிகரிக்கணும் என்பதாக கேட்கிறாரு. அதற்கும் நோன்பு வையுங்க என்பதாகவே பதில் சொல்றாங்க. அதற்கடுத்த ஒரு மனிதர் என்னுடைய கல்வி ஞானங்கள் அதிகரிக்க ஒரு வழி சொல்லுங்க என்பதாக கேட்கிறாரு. அதற்கும் நோன்பு வையுங்க என்பதாகவே சொல்றாங்க. இப்படி மக்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்குமே நோன்பு வையுங்க என்பதாகவே பதில் சொல்றாங்க. அங்கிருந்த மாணவர்கள் இதை குறித்து தங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கிறாங்க, எல்லாத்துக்குமே நோன்பு வைக்க சொல்றீங்களே, என்ன காரணம் என்பதாக. அதற்கு சுலைமானு ஜனி ரஹ்மத்துல்லா சொன்ன பதில் என்னன்னா, இதை நான் சொல்லல, அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நோன்பு பாவங்களை தடுக்கக்கூடிய கேடயம். பாவம் ஒரு மனிதர்கிட்ட இல்லாம போயிடுச்சுன்னா எல்லா விதமான நன்மைகளும் அவருக்கு வந்துடும். அதே போல உண்மையான செல்வம் என்பது மன நிறைவு தான். இறைவன் நோன்பின் மூலம் அந்த மன நிறைவை தராய். நோன்பு மனிதனுக்கு தக்குவாவை உண்டாக்கும். தக்குவா கல்வி ஞானங்களை அதிகரிக்கும். நோன்பு இறைவனை மகிழ்ச்சி படுத்துது, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருது. அதே மாதிரி இறைவனுக்கும் நமக்கும் நெருக்கத்தை உண்டாக்குது. நோன்பு ஒரு மனிதனை சீரானவனாக மாத்துது. இதை போல நோன்பு பல பிரயோஜனங்களை தருது. வெறுமென பசித்திருப்பது மட்டும் நோன்பு கிடையாது. நோன்பின் மூலமாக இறைவன் பலவிதமான பிரயோஜனங்களை வைத்திருக்கிறான். அந்த எல்லா விதமான பிரயோஜனங்களையும் பெறக்கூடிய நோன்பாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும்.